Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம ரம்லிஸ் கிச்சன்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு சட்னி தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்க, அதை தொடவே மாட்டாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு சட்னி செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் அந்த சட்னியில் வெஜிடபிள்ஸ் சேர்த்தது சுத்தமாக தெரியாது, அந்த அளவுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய ரம்லிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் புடலங்காய் வச்சு தான் சட்னி பண்ண போகிறேன். புடலங்காவை நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். அதை நல்லா பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கின தக்காளி 1, 5 பச்சை மிளகாய் ஒன்றுனா சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம தக்காளி காய் எல்லாமே வதக்க போகிறோம். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், லைட்டாக கலர் மட்டும் மாறி வந்துருச்சு. இதில் நான் இப்போ பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்குறேன், அதனால 5 சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இல்லைனா ரெண்டுமே, இதில் 2 அதில் 2 சேர்த்துக்கோங்க, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி பார்க்கறதுக்கு க்ரீனிஷாக இருக்கும், அதுக்காக தான் நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது இல்லாமல் இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க புடலங்காவை சேர்த்துக்கலாம். காய் வந்து ஒரு 80% நல்லா வதங்கிடணும். காய் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, இதில் 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதோட 1 கை அளவுக்கு கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். இதில் புடலங்காவோட ஃப்ளேவர் கொஞ்சம் கூட இருக்காது, நமக்கு இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி இதனுடைய ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லா இருக்கும். 5 நிமிஷம் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதிலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை தாளிச்சு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சுட ஆவி பறக்கிற இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டான சட்னி இது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் ரம்லிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.